Hallelujah. Hallelujah. අපි கிறிஸ்மானை අපි බැලුවා. நல்லது. நாங்கள் கடந்த வாரத்திலும் பார்த்தோம். දෙවියන් වහන්සේ සෙවීමේදී தேவனை தேடுகிற சமயத்திலே අපට ඕන දේ කරන්න වෙනවා. නමුත් දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අපේ ජීවිතයේ සිදු වෙන පිණිස எங்களுக்கு தேவையானதை செய்வதற்கல்ல, தேவனுடைய விருப்பம் நிறைவேற செயல்படுவது முக்கியம் என்று. ගොඩක් වෙලාවට වෙන දේ තමයි அநேக நேரத்தில் நடக்கிற காரியமானது අපි ලෑස්ති වෙලා අපි ඔක්කොම පොරොන්දු වෙලා අපි plan හදලා ඉවරලා දේවනාදේ ස්වාමීන් මේකට ආශිර්වාද කරා. நாங்க என்ன செய்றோம்? எங்களுடைய திட்டத்தை நாங்கள் வரைந்து தேவனிடத்தில் சொல்லுகிறோம், தேவனே இதை ஆசீர்வதிங்கள் என்று. අපි දකිනවා. நாங்கள் பார்க்கிறோம். එගෙත්සමන විනේදී ලූක් 22 லூக்கா 22வது அதிகாரத்திலே கெத்செமனே அந்த பூங்காவிலே යේසුස් වහන්සේ යමක් කියනවා. இயேசுவானவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். දෙවනි පදේ අපි අවසානයේ දැන් ඒක 42வது வசனத்தை இறுதியாக வாசித்தோம். அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளுக்கு ஜெபம் பண்ணினார். අපි එප්‍රිල් 11 වෙනි පදෙත් අපි කියවමු. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்தையும் நாங்கள் வாசிப்போம். කරලාගත්ත කෙනෙක් කවුරුහරි කියවන්න. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ඔය අපි බැලුවේ මතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ පළමුව දෙවියන් වහන්සේ සෙවීම. மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம். முதலாவது தேவனை தேடுவது என்பது. දෙවියන් වහන්සේ පළමුවෙන් වන්ට ඕනේ. தேவனை முதலாவது தேட வேண்டும். පළවෙනි. முதலாவதாக ඊළඟට සෙවීම. அதற்கு பிறகு தேடுதல். தேட வேண்டும். சாரி. தேட வேண்டும். හරි. එතකොට මෙතන කියන කාරණා මොකද්ද? இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்ன? දෙවියන් වහන්සේ සොයන්නට තමයි විපාක දෙන්නේ කියලා තියෙනවා. தேவனை தேடுகிறவனுக்கு தான் பிரதிபலன் உண்டு என்று சொல்லப்படுகிறது. එතන තවත් වචනයක් පාවිච්චි කරලා තියෙනවා. ඒ කියවන්න බලන්න ආපහු නමත. மீண்டும் அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். එප්‍රිල් 11 නොමුත් ඇතහිල්ල නැතිව උන්වහන්සේව ප්‍රසන්න කරන්න නොපුරුකම. ඔව්. මක්නිසාද දෙවියන් වහන්සේ වෙතට ළඟා වෙන්නා විශේෂ උන්වහන්සේ විද්‍යාමාන බවත් උන්වහන්සේ සොයන්නන්ට විපාක දෙන කෙනෙකු බවත් විශ්වාස කරන්න ඕනෑය. ඔව්. දෙමළෙන් කොහොමද දන්නේ කියලා. ඒ කියන්නේ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். හරිද? මෙතන විශේෂයෙන් ඉංග්‍රීසි බයිබලයේ කියලා තියෙන කාරණාව තමයි ඩිලිෂන්. ඩිලිෂන් කියන්නේ තමයි යම් ආකාර කැපවීමකින් කාලය අරගෙන ඒ කෙරෙහි අවධානය යොමු කරලා එතකොට මේ දෙවියන් වහන්සේ සොයනවා කියන්නේ නිකන් සාමාන්‍ය කාර්යයක් නෙවෙයි. தேவனை தேடுவது என்று சொல்லும் பொழுது அதற்காக ஒரு நேரத்தை எடுத்து ஒரு அர்ப்பணிப்போடு விசுவாசத்தோடு அவரை நெருங்கி இருப்பது. තමාගේ එදිනෙදා ජීවිතේ நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே තම එදිනෙදා ජීවිතේ அன்றாட வாழ்க்கையிலே මේ සෙවීම தேவனை தேடுவது තියෙන්න අවශ්‍යයි. அது இருக்க வேண்டியது முக்கியம். සෑම දිනම ஒவ்வொரு நாளும் අපේ ජීවිතවල எங்களுடைய வாழ்க்கையிலே විවිධාකාර ප්‍රශ්නවලට අපි මුහුණ දෙන්න වෙනවා. பலவிதமான நெருக்கடிகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க நேரிடுகிறது. මම දන්න කාරණාවක් තමයි මම දන්න වගේ ජීවිතේ හැමදාම பவுலுடைய வாழ்க்கையிலே அவருக்கு தெரியும், அவருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ඒ බොහෝ අවස්ථාවල් වලදී அநேக சமயங்களிலே අද වේදනාව තුළ, කරදරය තුළ, කම්කටොළු තුළ, ලෙඩ රෝග තුළ මනුෂ්‍යයන්ගේ තියෙන මොනවාද මේ පාවාදීන් තුළ அவருடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், நெருக்கடிகள், போராட்டங்கள், துயரங்கள், வியாதிகள், மனிதர்கள் அவரை காட்டிக் கொடுக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ඒ තමාගේ ජීවිතේට හැමදාම එන මේ කාරණාවන් තිබෙනවා.
தன்னுடைய வாழ்க்கைக்கு வருகிற எந்த நாளும் வருகிற இந்த விடயங்கள் உண்டு. ඒ බොහෝ වෙලාවට තමයි පස්සට අදින කාරණාවල් බොහෝයි. சில நேரத்திலே நம்மளை பின்னாடி இழுக்கிற சந்தர்ப்பங்கள் விஷயங்கள் அதிகம். සමහර විට තමයි අධෛර්යයටපත් වෙලා තියෙනවා තමාවත් දන්නේ තමයි ඇයි අධෛර්යයටපත් වෙලා තියෙන්නේ. சில நேரத்திலே நீங்கள் அதறியப்பட்டு இருக்கிறீர்கள், அது உங்களுக்கே தெரியவில்லை ஏன் நான் அதறியப்படுகிறேன் என்று. හරි. විවිධාකාර හේතුන් තියෙනවා. அதற்கு பலவிதமான காரணங்கள் கூட இருக்கலாம். නමුත් අපි උන්වහන්සේව සොයන මොහොතේ ஆனால் நாங்கள் அவரை தேடும்போது හරි විශේෂයෙන් விசேஷமாக මෙවැනි අවස්ථාවන් වලදී இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே මම දන්න දෙයක් තමයි මගේ ජීවිතයේ ඇතිව තියෙනා ඔය ප්‍රශ්න කරදර කම්කටොළු සියල්ලකට මූලික හේතුව කියන්න කවුරුත් නැහැ. போதகருக்கு நன்றாக தெரியும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த சந்தித்த ஒவ்வொரு கஷ்டமான நெருக்கடிகளிலும் அவரோடு யாரும் இல்லை அதை பகிர்ந்து கொள்ள கூட. නමුත් ஆனாலும் දෙවියන් වහන්සේ தேவனானவர் සොයන මොහොතේ தேவனை தேடும் போது උන්වහන්සේ අපේ ඒ සියලු කාරණාවලදී උන්වහන්සේ අප සමග සිටිනවා. நாங்கள் தேவனை தேடும் போது நம்ம எல்லாருடைய தேவையிலும் அவர் கூடவே இருப்பார். එபிස පුතේ 6 වෙනි පරිච්ඡේදයේ எபேசியர் 6வது அதிகாரத்திலே 18 කියවමු. 17 18 வசனங்களை வாசியுங்கள். යැදීම නැමැති ආරක්ෂා තොප්පියට දෙවියන් වහන්සේගේ වචනය නැමැති ආත්මයන්න් වහන්සේගේ කඩුවද ගනිලා. සියලු යාඥාවලින්ද ඉල්ලීම් වලින්ද සියලු කාලවලදී ආත්මයන්න් කරන කොටගෙන යාඥා කරපළා. ඔය මෙතන කියලා තියෙන කාරණාව තමයි මේ ආත්මයන් වහන්සේ සමග යාඥා කිරීම. ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்பது. හරි. අපිට කියනවා ආත්මයන් යාඥා කරන්න කියලා. எங்களுக்கு சொல்லப்படுகிறது ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். සමහර විට අපි දන්නේ මොනවටද අපි යාඥා කරන්නවත් කියලා නමුත් සුද්ධාත්ම වහන්සේ අපිට උපකාර කරනවා කියලා තියෙනවා. இப்ப நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கூட எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் பரிசுத்த ஆவியானவருக்கு முடியும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்த. මේ දෙවියන් වහන්සේ සෙවීමේදී ඇති වෙන දෙයක් තමයි මේ යාඥාව. தேவனை தேடுவதில் ஏற்படுகிற ஒரு காரியம் தான் இது. ආත්මයන් යාඥා කිරීම. ஆவியிலே ஜெபிப்பது. හරි. ආත්මයන් යාඥා කිරීමේදී ගොඩක් වෙලාවකට සමහර විට අපිට තේරෙන්නේ නැහැ. ஆவியிலே ஜெபிக்கும் பொழுது சில நேரத்தில் எங்களுக்கு தெரியாது. නමුත් දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අප තුලින් යාඥා කරනවා. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறார். ඒ වගේම අපි දැනීමෙන් යාඥා කරන්න පුළුවන් දෙවියන් වහන්සේගේ වචනය අපි පාවිච්චි කරන්න. சில நேரத்திலே நாங்கள் அறிவிலே ஜெபிக்கலாம், வேத வசனத்தை அறியாமல் கூட. නේද? බොහෝ අවස්ථාවන් වලදී අපි මේව යාඥා කරන්නේ නැහැ. சில நேரத்தில் இப்படி நாங்க ஜெபிப்பதே இல்லை. අපිට හැකින ආකාරයෙන් අපි යාඥා කරනවා. எங்களுக்கு தோன்றுகிறபடி நாங்க ஜெபம் අපිට பண்ணுவோம். වචන ආකාරයෙන් යාඥා කරනවා. எங்களுக்கு வருகிற வார்த்தையின்படி ஜெபம் பண்ணுவோம். නමුත් මෙතන අපි වචනය ආයුධයක් හැටියට පාවිච්චි කරන්න අවශ්‍යයි. இந்த இடத்திலே தேவனுடைய வார்த்தையை ஒரு ஆயுதமாக பாவிப்பது முக்கியம். හරි. දෙවියන් වහන්සේගේ වචනය ආයුධයක්. தேவனுடைய வார்த்தை அது ஒரு ஆயுதம், பட்டயம். ආත්මේ කඩුව. அது ஆவிக்குரிய பட்டயமாய் இருக்கிறது. කඩුව මොනවද පාවිච්චි කරන්නේ? ஒரு ஆயுதத்தை நாங்கள் எதற்கு பயன்படுத்துவோம்? සටනට. அது ஒரு சண்டைக்கு, யுத்தத்துக்கு பயன்படுத்துவோம். යුද්ධය පාවිච්චි කරන්නේ. සතුරාව විනාශ කර. එතකොට අපි වචනය පාවිච්චි කරලා අපිට සතුරා විනාශ කරන්න පුළුවන්. ஆகவே தேவனுடைய வார்த்தையை பாவித்து எதிரியை நாங்கள் முறியடிக்க முடியும். අපි වචනය පාවිච්චි කරලා අප උන්වහන්සේව සොයන්න පුළුවන්. தேவனுடைய வார்த்தையை பாவித்து தேவனை தேடவும் முடியும். උන්වහන්සේට කියනවා ස්වාමීන් වහන්සේ කියලා තියෙනවා උන්වහන්සේව සොයන්න කියලා. அவரிடத்துல சொல்ல முடியும், ஆண்டவர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்களை தேட சொல்லி என்று. උන්වහන්සේ කියලා තියෙනවා මට ළඟ වෙන්න කියලා. நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்களோடு கிட்டி சேர சொல்லி. උන්වහන්සේ වචනේ කියලා තියෙනවා මම ඒක කරනවා. உங்களுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறபடி நான் அதை செய்கிறேன். පොඩි දේවල් වෙන්න පුළුවන්. ஒரு சின்ன காரியமா අපි இருக்கலாம். වචනය පාවිච්චි කරලා කරන ඒ යාඥාව බලවත්. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பாவித்து ஜெபிக்கிற ஜெபம் வல்லமையானது. මොකද අපිට ජය ගැනීමට අපිට දීලා තියෙන යතුරක් තමයි මේක. நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சாவி திறவுகோல் தேவ வார்த்தை. මේ දේව රාජ්‍ය රහසක් මේක. இது தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு ரகசியமா இருக்கிறது. අද හැමෝම මේක දන්නේ නැහැ. இன்னைக்கு எல்லாருக்குமே இது தெரியாது. අපි ආත්මික සටන ගැන කතා කරොත් තාම මොකක්ද?
ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து பேசினால் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. ගොඩක් අය දන්නේ ආත්මික සටනක් කියන්නේ මොකක්වත් කියලා. இப்ப ரொம்ப பேருக்கு தெரியாத ஆவிக்குரிய ஒரு யுத்தம் என்றால் என்னவென்று கூட. නෑ ඒ පිසාරේ පරිච්ඡේදය කියවන්න ඕන. ஆகவே எபேசியர் 6வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். මේ මම මේක ටිකට කියන්නේ තව දවස් මාද වෙනවා. அந்த அதிகாரத்தை முழுமையாக தெளிவுபடுத்தினால் நேரமே போதாது. ඉතින් මෙවැනි ආයුධයක් අපේ අතට දාලා තියෙනවා දෙවියන් වහන්සේ. ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை எங்களுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். එතන කියනවා. அங்கே சொல்லப்படுகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනයට ඇට මිදුළු සන්ධි වෙන් කරන්න පුළුවන් බලය තියෙනවා. இங்கே சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தைக்கு முடியும். அது ஊனையும் உறுப்புகளையும் எலும்புகளையும் சதைகளையும் ஊடறுத்து செல்ல முடியும் என்று. අපි මේක විශ්වාස කරන්නේ. ஆனாலும் இதை நம்புவதில்லை. යක්ෂයාව පරාජය කරන්න පුළුවන්. பிசாசை தோற்கடிக்க முடியும். මනුෂ්‍යයන්ගේ වචන නිෂ්ප්‍රභා කරන්න පුළුවන්. மனிதர்களுடைய வார்த்தையை அழிக்க முடியும். අපිට විරුද්ධ වෙන කල්පනාවන් අපිට විරුද්ධ වෙන අදහස් සියල්ලක් විනාශ කරන්න පුළුවන්. எங்களுக்கு எதிராக வருகிற யோசனைகள் எதிர்ப்புகள் அனைத்தையும் அழிக்க முடியும். අපි වචනේ පාවිච්චි කරනවා. நாங்கள் தேவனுடைய வார்த்தை பாவிப்போம் என்றால் උන්වහන්සේගේ වචනේ බලය තියෙනවා. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. උන්වහන්සේගේ වචනේනොත් යේසුස් වහන්සේගේ ලේවලිනුත් අපිට ජය තියෙනවා. தேவ வார்த்தையிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் எங்களுக்கு வெற்றி உண்டு. යක්ෂයාට විරුද්ධව අපිට සටන් කරන්න පුළුවන්. பிசாசுக்கு விரோதமாக நாங்கள் வெற்றி பெற முடியும். යක්ෂයා අපිට විරුද්ධව බොහෝ කියනවා. பிசாசு எங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை கொண்டு வருவான். මේ මනස වටන්න හදනවා. எங்களுடைய சிந்தையை தோல்வியடைய செய்வான். සදායිකේ කියන්න හදනවා. அவன் எங்களை அதரியப்படுத்த பார்க்கிறான். මේ මනුෂ්‍යයන්ගේ වචන අපිට විරුද්ධව වෙන්න හදනවා. மனிதனுடைய வார்த்தையை கொண்டு வந்து எங்களை அதரியப்படுத்த பார்க்கிறான். අපිට මේ දෙලින් ජය ගන්න පුළුවන්. ஆனாலும் இவைகளுக்கு மேலே முடியும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு. වහන්සේව සොයනවා නම් அவரை தேடுவோம் என்றால் හalleluya அல்லேலூயா. ඒ වගේම அதே போல පිලිපි 4 பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் ආයි කතාව කියවමු. 6வது 7வது வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் දැන් මෙතන මොනවද කියන්නේ? இங்கே என்ன சொல்லப்படுகிறது? කිසිවක් ගැන ඔව් කනගාටු නොවන්න. කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் என்று சொல்லப்படுகிறது. දැන් මම දන්නවා මෙතන බොහෝ අය ඉන්නවා කනගාටුවෙන් ඉන්නේ. இப்ப இந்த இடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க கவலையோட கூட. තමන් මූණේ හිනාවක් තියෙන්න පුළුවන්. முகத்திலே சிரிப்பு இருக்கலாம். නමුත් ඇතුලේ කනගාටුවෙන් ඉන්නේ. ஆனா உள்ளான உள்ளத்திலே கவலையோடு இருக்கிறோம். ඇයි? ஏன்? තමන් දන්නවා දෙවියන් වහන්සේ ජය දෙන්නව දන්නවා. உங்களுக்கு தெரியும் தேவன் வெற்றியை தரக்கூடிய தேவன் என்று. ජය දීලා ඉවරයි කියලා. அவர் வெற்றியை கொடுத்து விட்டார் என்றும் தெரியும். නේද? නමුත් මෙතන කියන මොනවා කනගාටුවෙන් ඉන්නේ. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? கவலையோடு இருக்கிறோம் என்று. තමන්ගේ ප්‍රශ්නේ මොකක්ද? உங்களுடைய பிரச்சனை என்ன? තමන්ගේ ප්‍රශ්නේ මොකක්ද? உங்களுடைய பிரச்சனை என்ன? රෝගේ. அது வியாதியா? කනස්සල්. கவலையா? තනිකම. தனிமையா? ණයපරකම. கடன் பாரமா? මොකක්ද ප්‍රශ්නේ? என்ன பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில்? මේකකටවත් කනගාටු වෙන්න එපා කියලා තියෙනවා. இது எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். ආමෙන්. ஆமென். දැන් මම තේරෙන්නේ නැහැ. ඒක තමයි කියන්නේ. තේරෙන්නේ නැති හින්දා තමයි නැවත කියන්නේ. මොකද මෙච්චර දෙයක් කිව්වට පස්සේ තාමත් ඉන්නේ කොහෙද? පල්ලෙහා. இப்ப இந்த அளவுக்கு ஒரு ரகசியத்தை வல்லமையை சொன்னாலும் நாங்க எங்க இருக்கிறோம்? ரொம்ப பின்னுக்கு போய் இருக்கிறோம். මෙතන කියන කනගාටු වෙන්න එපා. இந்த இடத்துல சொல்லுகிறார் கவலைப்படவே வேண்டாம் என்று. ඇයි? ஏன்? මොනවා කියන්නේ? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள் මේ සමාන දේවල් නෙවෙයි. சில காரியங்களை குறித்து மாத்திரமல்ல. ගොඩක් අය සමාන දේවල් වලට දෙවියන් වහන්සේ ගාවට යන්නේ. சில பிரச்சனைகளுக்கு தான் தேவன்கிட்ட வருவாங்க. සමාන දේවල් වලට තමයි දෙවියන් වහන්සේ சில பிரச்சனைகளுக்கு மட்டும் தான் வருவாங்க. අනිත් අය ගාවට යන්නේ මන්ත්‍රීතුමා ගාවට. மத்த எல்லா பிரச்சனைகளுக்கும் மந்திரியை தேடி போவாங்க. නැත්නම් තව කවුරු හරි නිලධාරියෙක් හොයාගෙන යනවා. அப்படி இல்லாவிட்டால் வேற யாராவது ஒரு அதிகாரியை தேடிட்டு போவாங்க. මේකේ සියල්ලේ இங்க சொல்லப்படுகிறது எல்லாவற்றிலும் என்று. හැම දෙයකදී ஒவ்வொரு காரியத்துக்கிலும் තමගේ ගෙදර ප්‍රශ්න, உடைய குடும்பத்தினுடைய பிரச்சனை, பிள்ளைகளுடைய பிரச்சனை, கணவனுடைய பிரச்சனை, භාර්යාවේ ප්‍රශ්න, மனைவியுடைய பிரச்சனையா, ඕන දෙයක්. எப்படிப்பட்ட பிரச்சனையா, ආර්ථික ප්‍රශ්නයක්, பொருளாதார பிரச்சனையா, ලෙඩ රෝගයක්, அது வியாதியா, ඕනෑම ප්‍රශ්න සියල්ලේ
எல்லாவற்றிலும் හැම දෙයකදී ஒவ்வொன்றிலும் තමගේ හිත රිදෙනවද? ඒකට ජන දෙවනවද යාට? உங்களுடைய உள்ள வலிக்குதான், அதுக்காகவும் தேவன்கிட்ட போக முடியும். ආකාරයක් තියෙනවද? ඒකට ජන දෙවනවද යාට? பிழையான ஒரு கண்ணோட்டம் இருக்கு, அதுக்கும் முடியும் தேவன்கிட்ட போக. කවුරුහරි තමව රිදවලා තියෙනවද? යන්න දෙවනවද යාට? யாராவது உங்களை வலிக்க செஞ்சிருக்கிறாங்களா, அப்பயும் முடியும் தேவன்கிட்ட போக. ஆமென். ஆமென். ஹalleluya. තම වේදනාවෙන් ඉන්න අවශ්‍ය නැහැ. நீங்கள் வேதனையோடு இருக்க அவசியம் இல்லை. ඔය ඉන්නවා මෙතන. நிறைய பேர் அப்படி இருக்காங்க இந்த තම இடத்துல. වේදනාවෙන් ඉන්නේ. வேதனையோடு இருக்கிறீங்க. තම හිතනවා මගේ ප්‍රශ්න විසඳුමක් නැහැ. இப்ப நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய பிரச்சனைக்கு பதிலே இல்லைன்னு. නෑ මෙතන එහෙම කියන්නේ නැහැ නේ. இங்க அப்படி சொல்லவில்லை. මෙතන මොනවද කියන්නේ? இங்க என்ன சொல்லப்படுகிறது? නුඹලා කිසිවක් ගැන කනගාටු නොසිතා සියල්ලෙහිදී ස්තුති දීම සියල්ලේදී. எல்லாவற்றிலும். දැන් මේක තමයි අමාරු කාරණා. இதுதான் கொஞ்சம் கஷ்டமான காரியம். පාස්ටර් කියන්නේ මගේ කකුල කැඩුණොත් සුදි කරා කියලා සුදි වේවා කියලා කියන්නේ. அப்படி சொல்றா பாஸ்டர் சொல்றாரு, என் கால் உடைஞ்சு அப்பயும் நான் நன்றி சொல்லணும்னு கேட்கலாம். මට කන්න නැත්තම් සුදි වේවා කියන්නේ. எனக்கு சாப்பாடு இல்லாட்டி நன்றின்னு சொல்லி எப்படி சொல்றது? මට මුදල් නැත්තම් සුදි වේවා කියලා කියන්නේ. எனக்கு பணம் இல்லாட்டி எப்படி நான் நன்றி சொல்றது? මම කියන්නේ நான் சொல்லவா? කරලා බලන්න. ஆமென். செய்து பாருங்கள். ஆமென். 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 කරලා බලන්න. செய்து பாருங்கள். මේක මම කියවට හරියන්නේ නැහැ. இது போதகர் சொல்லி சரி வராது. මේක කරලා බලන්න ඕනේ. இதை செய்து பார்க்க வேண்டும். හරි. මම දේවල් කරන්නේ මේ මුදල් තියෙන හින්දා තැකියාව නෑ ඇදහිල්ල නිසා. இப்ப பாஸ்டர் சில வேலை திட்டங்களை காரியங்களை செய்வார், பணம் இருக்கிறதுனால அல்ல, விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு செய்வார். ඇදහිල්ලෙන් ක්‍රියා කරන නිසා. அவர் விசுவாசத்திலே செயல்படுகிறபடியா මම දකිනවා. அவர் காண்கிறார். සැපවීම දකිනවා. கொடுப்பினையை காண்கிறார், ආශිර්වාදය දකිනවා. ஆசீர்வாதத்தை காணுகிறார், சுகத்தை காண்கிறார், සමාදානය දකිනවා. சமாதானத்தை காணுகிறார். හරිද? මොන ප්‍රශ්නේ තිබුණා? என்ன பிரச்சனை அவருக்கு வந்தாலும் මම දන්නවා මං ජය ගන්නවා. அவருக்கு தெரியும் அவர் வெற்றி பெறுவார் என்று. ஆமென். මම නෙවෙයි. போதகர் அல்ல, මාංශ ජය ආරම්භ දීලා තියෙනවා. தேவன் ஜெயத்தை பெற்று தருவார். ඒ නිසා තමයි කනස්සල්ලටපත් වෙන්න එපා, ස්තුති කරන්න. ஆகவே தான் கவலைப்பட வேண்டாம், நன்றி சொல்லுங்கள். ස්තුති වේවා ස්වාමී. நன்றி ஆண்டவரே. මේක තුලිනුත් යනවා මා ස්තුති වේවා. இதுக்குள்ளேயும் நான் போறேன், நன்றி ஆண்டவரே. ඒකෙනුත් මට ජය තියෙනවා ස්තුති වේවා. இதுக்குள்ளேயும் எனக்கு வெற்றி இருக்கு, நன்றி ஆண்டவரே. අන්න ඒකයි. இதுதான் කකුල කැඩුන නිසා ස්තුති කරන්න නෙවෙයි. கால் உடைஞ்சனால நன்றி சொல்லணும்னு அல்ல, නමුත් මම දන්නවා මේකෙනුත් ජයක් මට තියෙනවා. இதிலையும் எனக்கு வெற்றி உண்டு என்று எனக்கு தெரியும். මේකෙනුත් යමක් මට තියෙනවා. இதிலும் ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் என்று எனக்கு தெரியும். වාසි දන්නේ නැතුව කිසි දෙයක් මට වෙන්නේ නැහැ. நீங்கள் அறியாமல் எனக்கு ஒன்றுமே நடக்காது. යක්ෂයා බලයි අපිව බාධා කරන්න. இன்னைக்கு பிசாசானவன் வகை பார்க்கிறான் எங்களை ஏதாவது ஒரு காரியத்திலே ஈடுபட செய்ய. නමුත් අපි දෙවියන් වහන්සේට ස්තුති කරන්න අවශ්‍යයි. ஆனாலும் எங்களுக்கு முடியும் தேவனை நோக்கி நன்றி சொல்ல. දැන් දෙවියන් වහන්සේ සෙවීමේදී මේව අවශ්‍යයි. தேவனை தேடும் பொழுது இவையெல்லாம் முக்கியம். ස්වාමීනකොට ස්තුති වේවා මම වහන්සේව සොයන්න. கர்த்தாவே உங்களுக்கு நன்றி, உங்களை தேட கொடுத்ததுக்கு. මේ ප්‍රශ්නෙදුත් මං ජය ගන්න යන්නේ. இந்த பிரச்சனையில் நான் வெற்றி பெறுவேன். මම වහන්සේ තමයි සොයන්නේ. நான் உங்களையே தேடுகிறேன். කියවන්න. නුඹලා කිසිවක් ගැන කනගාටු නොසිතා සියල්ලෙහිදී ස්තුති දීම සමග යාඥාවෙන්ද යාඥාවෙනුත් කන්නලාවෙන්ද කන්නලව වෙනුත්. அங்கே சொல்லப்படுகிறது ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்று. කවුරුත් අහන්න නැති දෙයක් නේ කන්නලව නේද? யாருமே செவி கொடுத்து கேட்கவே மாட்டாங்க இந்த வேண்டுதல். හැබැයි දෙවියන් වහන්සේ අහනවා. ஆமென். ஆனாலும் தேவன் கேட்பார். ஆமென். උන්වහන්සේ තමයි කන්නලව අහන්න ලෑස්ති. தேவன் உங்களுடைய வேண்டுதலை கேட்பார். ஹalleluya. ඒකත් උන්වහන්සේට දෙන්න කියලා කියනවා. அதையும் அவரிடத்திலே சொல்ல சொல்லி இருக்கிறார். මෙහෙම දෙවි කෙනෙක් කොහෙද ඉන්නේ? இப்படிப்பட்ட தேவன் வேறு எங்கே இருக்கிறார்? ඒත් අද කිතුණුවන්ගේ මූණවල් බලපුවාම இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய முகத்தை பார்த்தால் මම දන්නේ මොනවා කියන්නද කියලා. எனக்கே புரிய மாட்டேங்கிறது, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கூட. තමන්ගේ අවශ්‍යතාව උන්වහන්සේට දැනුම් දෙන්න. உங்களுடைய தேவைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். ஆமென். ஆமென். උන්වහන්සේට දැනුම් දෙන්න. அவருக்கு தெரியப்படுத்துங்கள். අපි ඔක්කොම හතර වටේටම කෝල් ගහලා කියනවා. நாலா பக்கமும் கோல் மூலமா நாங்க சொல்லுறோம். නේද? හතර වටේටම අපි කෝල් ගහලා කියනවා. நாலா பக்கமும் தொலைபேசி மூலமா சொல்றோம். පොඩ්ඩක් අයින් කරලා දෙවියන් වහන්සේට කියන්න.
கொஞ்சம் விலகி தேவன்கிட்ட சொல்லுங்களேன். ස්වාමීන් වහන්සේ සුතිවන්තයි. கர்த்தாவே உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். මට මෙහෙම ප්‍රශ්නයක් තියෙනවා. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. මෙන්න මේක මෙහෙම මේ විදියට ඔක්කොම කියලා ඉන්නවා. இந்த மாதிரி பிரச்சனை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி முடித்து விட்டு සුතිවන්තයම වහන්සේ මේ කියන්නේ. ஆமென். உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த பிரச்சனையிலும் எனக்கு நீங்க பதில் கொடுத்ததுக்காக என்று. ஹalleluya. ஹalleluya. ඕනේ. இதுதான் வேண்டும். අද එහෙම අය ඉන්නකොට සභාවේ එකිනෙකාට ඇඟිල්ල දික් කර තව කර අරයා මේමයි මෙයා මේමයි පොඩිත්තන්න මේ එකක්වත් වෙන්නේ නැහැ. நாங்கள் இதை செய்யாமல் ஒருவரை ஒருவர் மூட்டிக்கொண்டோம், ஒருவரை ஒருவர் நாங்கள் பிரித்து கொண்டோம், ஏனைய காரியங்களில் ஈடுபடவே மாட்டோம். நாங்கள் தேவனிடத்தில் சொல்லுவோம். මට තමයි பாஸ்டருக்கும் கஷ்டம். මේ සභාව ගෙනියන්න මට අමාරුයි. இந்த சபையை கொண்டு போக ரொம்ப கஷ்டம். ඔයගොල්ලෝ හිතනවා පාස්ටර් නම් තියෙනවා අයිස් ජොබ් එකක් නෙයි. நம்ம எல்லாரும் நினைக்கலாம் பாஸ்டருக்குன்னா சரியான ஒரு ஐஸ் பழம் மாதிரி தான் ஒரு வேலை இருக்கு சபையை நடத்தணும். நம்ம දෙවියන් වහන්සේට කී තමයි යන්නේ. ஆமென். பாஸ்டர் எந்த நேரம் தேவன்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் அந்த சபையை நடத்துறாரு. අරයා මෙහෙම කරනවා මම ස්වාමීනි. இப்ப அந்த மனிதன் ஒண்ணு செய்யக்குள்ள அப்பயும் தேவன்கிட்ட சொல்றாரு. இதுதான் உண்மை. මගේ ගාව හැම වෙලේම විසඳුම නැහැ. போதகரிடத்தில் எந்த நேரமும் பதில் இருக்காது. දෙවියන් වහන්සේ විසඳුම දෙනවා. ஆமென். ஆனால் தேவனிடத்திலே பதில் உண்டு. ආමෙන්. ஆமென். උන්වහන්සේ ප්‍රඥාව දෙනවා. அவர் ஞானத்தை கொடுக்கிறார். දැනගැනීම දෙනවා. அவர் அறிவை கொடுக்கிறார். ඥානය දෙනවා. அந்த ஞானத்தை கொடுக்கிறார். මේම විසඳන්නේ. இதை இப்படித்தான் தீர்க்க வேண்டும் என்று ஆமென். කරන්න ඕන දේ උන්වහන්සේ පැහැදිලි කරනවා. செய்ய வேண்டியதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ඒක කරලා ප්‍රශ්න විසඳනවා. இதை இப்படி செய், பிரச்சனை தீரும் என்று சொல்லுவார். ஹalleluya. දැන් කී දෙනෙක්ට මේ අත්දැකීම් තියෙනවද? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறது? හතර පහ දෙනෙකුට තියෙනවා ඇති. 4-5 பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு. ரொம்ப போதும். මේ හැම සභාවටම තියෙන්න ඕන දෙයක් මේක. இந்த முழு சபைக்கும் இருக்க வேண்டும் இந்த அனுபவம். නෑ, අපි එක්ක පුරුෂයාට පනිනවා නැත්නම් භාර්යාවට පනිනවා නැත්නම් බැරිම දන පාස්ටර් බන්නවා. இப்ப நாங்க என்ன செய்றோம்? ஒன்று கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ முடியாட்டி பாஸ்டரை சரி ஏசுறோம். පාස්ටර් ගණන්වත් කරන්නේ නෑ. பாஸ்டர் பாருங்களேன், என்ன கணக்கு கூட எடுக்க மாட்டேங்கிறாரு. මං ගණන් කරන්නේ තේයි. பாஸ்டர் கணக்கு எடுக்காம இருக்கிறார். ஏன்? මොකද සමහරවිට මම අල්ලන්නේවත් නැතුව දෙවියන් පාස්ටර්. சில நேரத்திலே அதை பிடிக்காம கூட அப்படியே தேவனுக்கிட்ட பாரம் கொடுத்துருவார். මේ අත්ත මං කියන්නේ. உண்மையை அவர் சொல்லுகிறார். සමහර අය කියනවා මාර ප්‍රශ්න. சிலர் கொண்டு வருவாங்க அப்படிப்பட்ட பெரிய பிரச்சனை. නේ? සමහර අය සභාවට එන්නේ නැතුව ඉන්නවා. ඇයි? පාස්ටර් මොකුත් කරේ නෑ. சிலர் வந்து சபைக்கே வருவது கூட இல்லை. ஏன்னு கேட்டா பாஸ்டர் எனக்கு ஒண்ணுமே செய்யல தானே. මම දැන් හරියම සැලකිලිමත්. பாஸ்டர் இப்ப ரொம்ப கவனம் எடுக்கிறார். දෙවියන් වහන්සේගෙන් අහනවා. பாஸ்டர் தேவனிடத்துல கேட்பாராம், ස්වාමීනි මොකද මං කරන්නේ? கர்த்தாவே நான் என்ன செய்ய வேண்டும்? ඉස්සරට වැඩිය දැන් මං අහනවා. முன்பை விட இப்ப அதிகமா கேட்கிறார். හරිද? ඇයි? ஏன்? අපි වැරදි තීරණයක් ගත්තොත් ஒரு பிழையான தீர்மானத்தை எடுத்தால் මේ ඒක ලොකුවට බලපාන. அது பெரிய அளவான பாதிப்பை கொண்டு வரும். සභාවට බලපාන. அது சபைக்கு தாக்கத்தை கொண்டு வரும். නේද? අපි ජීවත් වෙන ආකාරය ඉතා වැදගත්. ஆகவே நாங்க வாழ்ற விதம் ரொம்பவும் முக்கியம். අපි ජීවත් වෙන ආකාරය ඉතා වැදගත්. நாங்கள் வாழுகிற விதம் ரொம்ப முக்கியம். මොකද දෙවියන් වහන්සේ සියල්ලේදී தேவன் எல்லாவற்றிலும் උන්වහන්සේ වෙතට එන්න කියලා තියෙනවා. அவர்கிட்ட வர சொல்லி சொல்லுகிறார். ඒක ඉවසීමක් අවශ්‍යයි. அதற்கு பொறுமை வேண்டும். අපි ඉවසීමෙන් උන්වහන්සේ දෙස බලා සිටින්න ඕනේ. பொறுமையோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும். ජය උන්වහන්සේ දීලා තියෙනවා. வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறார். නේද? මගේ ප්‍රශ්න ගැන ඕගොල්ලෝ දැනගන්න ඕන නම් මගේ ගීතිකා අහන්න. பாஸ்டருடைய பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவர் பாடின சங்கீதங்களை கொஞ்சம் கேட்டு பாருங்க. පොඩක් ගීතිකා අහලා බලන්න. கொஞ்சம் போட்டு கேட்டு பாருங்க. ආ නමුත් අපි දකිනවා நாம் பார்க்கிறோம், උන්වහන්සේ ටිකෙන් ටික கொஞ்சம் கொஞ்சமாக පැහැදිලි කරනවා. தெளிவுபடுத்துகிறார். බොහෝ දේවල් දැනගැනීමට එනවා. நிறைய காரியங்களுக்கு வர வேண்டிய அறிவை கொடுக்கிறார். මොකද ஏனென்றால் සුද්ධාත්මයන් වහන්සේ பரிசுத்த ஆவியானவர் බොහෝ දේවල් අපිට ඉදිරියට කරනවා. நிறைய விஷயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். දැන් අද
මේක මම කියනකොට ගොඩක් අය හිතන්නේ මේ ඒ අයගේ මේ නිදහසට විරුද්ධව මම කතා කරනවා. இப்ப பாஸ்டர் இப்படி பேசக்குள்ள ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவங்களுடைய சுதந்திரத்திற்கு அப்பாற்பட்டு பேசுறாருன்னு. නෑ මම කියන්නේ මේකයි. பாஸ்டர் இதை சொல்லுகிறார். තමාගේ සිතට තට්ටු කරලා බලලා ආන්න දෙවියන් වහන්සේට ඕන විදිහට තමයි ජීවත් වෙන්නේ. உங்களுடைய மனசாட்சியில இருதயத்திலே தொட்டு தேவனிடத்திலே நீங்க கேட்டு பாருங்கள் அவருக்கு வேணுங்கிற மாதிரியா வாழுறீங்க என்று. අපි කියනවා ස්වාමීනි මම වහන්සේට යහපත් වෙනවා කියලා කියනවා. நாங்க சொல்லுகிறோம் ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று. අපි ගලාති 2:20 මොනවද කියන්නේ? கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? கிறிஸ்து சுவாச சமாதானம். කියවන බලන්න කවුරු සම්මත கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம். ඔව්. දැන් මෙතන සුදු පවුල් ගලාති වරුන්ට කියන කාරණාව තමයි. இந்த இடத்திலே பரிசுத்த பவுல் கலாத்தியருக்கு சொல்லுகிற காரியம் යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்துவானவர் මාසික කුරුසියට යන්න පෙර මාසේ ස්වර්ගස්ත වෙන්න පෙර அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக යොහන් 16 දී අපිට පොරොන්දුවක් දෙනවා. யோவான் 16வது அதிகாரத்திலே ஒரு வாக்குறுதியை பொருத்தனை கொடுக்கிறார். 12:13 කියෝ 12-13வது வசனங்களை நாங்கள் வாசிப்போம். නුඹලාට කියන්න තව බොහෝ දේවල් මට ඇත්තේය. නමුත් දැන් ඒවා දරන්න නුඹලාට බැරිය. එසේ වී නමුත් උන්වහන්සේ එනම් සැබෑකමේ ආත්මයන් වහන්සේ ආකල උන්වහන්සේ මුළු සත්‍ය කරා නුඹලාට මඟ පෙන්වන සේක. මාක්නිසාද උන්වහන්සේ තමන්ගෙන්ම උපදවා කතා නොකර උන්වහන්සේ අසන දේ කියා පැමිණෙන්න තිබෙන දේ නුඹලාට ප්‍රකාශ කරන සේක. කී දෙනෙකුට තේරුණාද? இந்த வசனம் எத்தனை பேருக்கு விளங்குகிறது? නේ ස්වාමීන් වහන්සේ ඒගොල්ලෝ මම ගොඩක් දේවල් තියෙනවා කියන්න. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார் சீசர்களுக்கு நிறைய காரியம் இருக்கு මේ உங்களுக்கு ඔක්කොම சொல்ல. කියන ඉවර කරන්න බෑ. இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி முடியாது. හැබැයි ஆனாலும் මම நான் ආත්මයන් වහන්සේ වුණා. ஆமென். ஆவியானவரை அனுப்புவேன். බොරු ආත්මය නෙවෙයි. பொய் ஆவி அல்ல, සත්‍ය சத்திய ஆவி என்று சொல்லப்படுகிறது. සැබෑකමේ අද බොහෝ ආත්ම තියෙනවා මේ ලෝකේ. இந்த உலகத்திலே நிறைய ஆவிகள் உண்டு. විවිධාකාර ආත්ම තියෙනවා මේ ලෝකේ. பலவிதமான ஆவிகள் இந்த உலகத்திலே உண்டு. සැබෑකමේ නැත්නම් සත්‍යතාවේ ආත්මේ තමයි කීකරු වෙන්න ඕනේ. சத்திய ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிவது முக்கியம். ඒකවල ඇතල කියන කාරණාව තමයි அதற்கு அப்பாலே சொல்லப்படுகிற காரியமானது සුද්ධාත්මයන් වහන්සේ උන්වහන්සේගේ දේ අරගෙන කතා කරන්නේ නැහැ. பரிசுத்த ஆவியானவர் அவருடையதை எடுத்து பேசுவது இல்லை. යේසුස් වහන්සේ කියන්නේ මගේ දේ අරගෙන නුඹලාට කතා කරනවා. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவரிடத்தில் இருந்து எடுத்து சத்திய ஆவியானவர் நமக்கு அறிவிப்பார் என்று. ஆமென். ஆமென். යේසුස් වහන්සේ කියන්න තිබුණු දේ. இயேசுவானவர் சொல்ல இருந்தது. ඒකයි මේ දේව රාජ්‍යයේ සත්‍යතාවයන් වලට අපි බොහොම කිට්ටු වෙන්න ඕනේ. ஆகவே தான் தேவ ராஜ்யத்தின் சத்தியத்திற்கு நாங்கள் மிகவும் நெருங்கி இருக்க வேண்டும். අද සුද්ධාත්මයන් වහන්සේ පෙන්වන දේ තමාට පේනවද? இன்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்களா? යේසුස් වහන්සේගේ දේ අරගෙන අපිට පෙන්වන්න. இயேசு கிறிஸ்துவினுடையதை எடுத்து எங்களுக்கு காண்பிக்கிறார். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல. මොනවද කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? මක්නිසාද උන්වහන්සේ තමන්ගෙන්ම උපදවා කතා නොකර උන්වහන්සේ අසන දේ කියා පැමිණෙන්න තිබෙන දේ පැමිණෙන්න තිබෙන දේ. வரப்போகிற காரியங்கள் யாவையும் என்று சொல்லுகிறார். අපි අන්ධකාරේ තියන්නේ எங்களை இருளிலே வைக்க மாட்டார். ஆமென். අපි අන්ධකාරයේ ඉන්නවා නම් ඉන්නේ. நாங்கள் இருளிலே இருப்போம் என்றால் දැනගැනීමක් නැතුව ඉන්නේ. அறியாமல் இருப்பதற்கு காரணம்
අපි ආත්මෙන් මානසෙත් එක්ක කතාවක් නැති නිසා. ஆவியானவரோடு எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் இருக்கிறபடியாலே தான். ඒක තමයි කාරණා. இதுதான் காரணம். දෙවියන් වහන්සේ අපිව අන්ධකාරයේ තබන්නේ. தேவன் எங்களை இருளிலே வைப்பதில்லை. වෙන්න තියෙන දේත් අපට එළිදරව් කරනවා ආත්මෙන් වහන්සේ කරුණ කොටගෙන. வரப்போகிற காரியம் யாவையும் ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ආමෙන්. ஆமென். ඉතින් යුදාසන් ஆகவே இந்த காலை வேளையும் හරි අපි තේරුම් ගන්න. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். මේ දේව රාජ්‍යයේ යතුරු தேவன் ராஜ்யத்தில் இந்த திறவுகோலானது අපට දීලා තියෙනවා. அதை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். අපි යවල වැරදි දොරවල් වලට දාගෙන තඩමාරු. நாங்கள் பிழையான கதவுகளிலே இருக்கிற பூட்டுக்கு போட்டு தடுமாறி கொண்டிருக்கிறோம். ඒකට දෙවියන් වහන්සේ මලි නෑ. அதற்கு தேவன் காரணவாளி அல்ல. අපි දොරවල් අරගන්න බැරුව ඉන්නවා. நாங்கள் அந்த கதவுகளை திறக்க முடியாதபடி இருக்கிறோம். සත්‍යතාවයන් අරගන්න තේරෙන්නේ නෑ. தேவ ராஜ்யத்தின் சத்தியங்களை திறந்து கொள்ள தெரியவில்லை. නේද? තමන් ඔයගොල්ලෝ යතුරු කරලා දුන්නොත් කාට හරි. இப்ப பார்த்து கொஞ்சம் சாவி கொத்து ஒண்ணு உங்கள்ட்ட கொடுத்தா මම කිව්වේ නැත්තම් මේ යතුරු තමයි ඔෆිස් එකට කියලා. இப்ப பாஸ்டர் சொல்லாட்டி இந்த சாவி தான் காரியாலயத்துக்கு உள்ள சாவி என்று යතුරු කීයක් දායි? எத்தனை சாவியை போட்டு நாம திறக்க பார்ப்போம். ගොඩාක් අයට වෙලා තියෙන මේක තමයි. ரொம்ப பேருக்கு இதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. කොයි යතුරු කොතනටද දාන්න ඕනේ. எந்த சாவியை எந்த பூட்டுக்கு போட வேண்டும் என்று தெரியவில்லை. දාත්මයන් වහන්සේත් එක්ක ගමන යනකොට යතුරු හරියට වැටේ. பரிசுத்த ஆவியானவரோடு பயணிக்கும் பொழுது சரியான சாவி சரியான பூட்டுக்கு சேரும். ඒක තමයි අතරමං වෙලා ඉන්නවා නම් තව පොඩ්ඩක් කල්පනා කරන්න. ஆகவே நீங்க இடைநடுவிலே சிக்கிக் கொண்டிருந்தால் கொஞ்சம் யோசியுங்கள். ලොකු දෙයක් නේ. பெரிய காரியம் அல்ல. ආත්මයන් වහන්සේ විසින් ගෙනයන ලබන යම් පමණ දෙනෙක් ඇද්ද ඒ අය ஆவியானவராலே வழிநடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். වරදින්න විදියක් නැහැ. பிழையே போகாது. ஆமென். වරදින්න විදියක් නැහැ. அங்கே பிழை ஏற்படாது. වරදින්න විදියක් නැහැ කියලා. பிழை ஏற்படாது. ஆமென். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ එක්ක ගමන යනකොට தேவனுடைய ஆவியானவரோடு பயணிக்கும் போது හලෙලූයා. அல்லேலூயா. නැගිටිසිරි. நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம்.